வணக்கம். நான் கவிதா. இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்றது என் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க. அம்மா வீடு, அப்புறம் மாமியார் வீடு பத்தி நம்ம பேச போறோம். நம்ம அம்மா வீட்ல நம்மள ரொம்ப செல்லமா வளர்த்துருவாங்க. வசதியான வீடா இருந்தாலும் சரி, இல்ல வசதி இல்லாத வீடா இருந்தாலும் சரி, ரொம்ப செல்லமாவே வளர்ப்பாங்க. செல்லம் குடுத்து குழந்தைங்கள வளர்ப்பாங்க. அதுவும் பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப செல்லம் குடுத்து வளர்ப்பாங்க. ஏன்னா, அவங்க கல்யாணம் பண்ண போற இடம் எப்படி இருக்குமோ தெரியலையே! நம்ம இருக்கிற வரையிலும் நம்ம சந்தோஷமா நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப செல்லம் குடுத்து வளர்ப்பாங்க. வேலையும் அந்த அளவு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. வீட்டு வேலையும் செய்யவும் சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்களே எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்க. குழந்தைங்கள நல்லா சந்தோஷமா இருக்கட்டும், இருக்கிற வரையிலும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்மள வேலையும் வாங்க மாட்டாங்க. நம்ம காலையில எந்திரிச்சோமா, குளிச்சோமா, டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறாங்க, சாப்பிட்டோமா, லஞ்ச் எடுத்தோமா, ஆஃபீஸ் போகிறோமா, போகிறோம் காலேஜ் போகிறதுனா போயிடுவோம். அவ்வளோதான். நம்ம வீட்டு டென்ஷன் எதுவுமே இருக்காது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுவோம், நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவோம். அப்படி நமக்கு எதாவது வேணும்னாலும் கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு ஆர்டர் பண்ணால் போதும், உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி அம்மா தான் எதாவது திட்டினாலும் கூட அப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். என் பொண்ணுக்கும் நான் செய்கிறேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்பா நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் அந்த லைஃபு. அதை விட்டுட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு வருவோம். மாமியார் வீட்டுக்கு அங்கே 6 மணிக்கு தான் எந்திரிப்போம். ஆனால் இங்கே 5 மணிக்கே எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிக்க இல்லாமல் நாம தான் போய் காஃபி போடணும். காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். அது இல்லாமல் வாசல் பெருக்கி கோலம் போட சொல்லுவாங்க. நமக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா வாசல் பெருக்கி கோலம் போடுறதே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தான் வாசல் பெருக்கி கோலம் போடணும். கோலமும் போட தெரியாது. அதுவும் நம்ம ஏதாவது கோலம் போட்டோம்னா, கோலம் போட தெரியலன்னு எதாவது குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதுவும் ஒரு பயமாக இருக்கும். நாங்கள் இங்கே நம்ம தான் சமைக்கணும். சமையல் பண்ணவும் தெரியாது. என்ன சமையல் பண்ணோம்னா எந்த டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு, நம்ம காரம் போடுறோம், உப்பு போடுறோம், இது எல்லாமே கரெக்டாக இருக்குமா சமையலில்? நம்ம போடுறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வரும் மனசுக்குள்ளே. எதையுமே ஃப்ரீயாகவே செய்ய முடியாது. ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு நம்மளால போட முடியாது. இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ? அவங்க அங்கே ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸு தான் இங்கே போடணும், இந்த சேரீ தான் கட்டணும், இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கே போடக்கூடாது, அதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டில் போடுறியோ அங்கேயே போட்டுட்டு வந்துரு, இங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு நம்ம யோசிக்கணும். 2வது என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்சத கூட நம்மளால சாப்பிட முடியாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நம்ம கண் முன்னாடியே இருக்கும். அதை கூட எடுத்து நம்ம ஆசை தீர சாப்பிட முடியாது. ஐயோ! அவங்க என்ன நினைப்பாங்களோ நம்மள சாப்பிட்டோம்னா, அவங்க என்ன பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கூட சாப்பிடவே முடியாது நம்மளால. இப்போ எங்கன்னா வெளில போனோம்னா பர்மிஷன் கேட்கணும். வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும். அவங்களுக்கு நல்ல மனசு இருந்தாங்கன்னா வெளியில் போங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்ம வெளியில் போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பர்மிஷன் கூட கேட்க வேணாம். அம்மா நான் அங்கே போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் சொன்னால் போதும். இல்லைன்னா போயிட்டு ஃபோன் பண்ணால் கூட போதும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீ எங்கே போகிற, எங்கே வரன்றதை ஃபோன் பண்ணியாவது சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம எங்கே போனாலும் நம்ம பர்மிஷன் கேட்கணும். பர்மிஷன் கேட்குறதோடு கிடையாது, உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நீ உங்கள் அம்மா வீட்டில் போன மாதிரிலாம் இங்கே போக முடியாது, அங்கே இருந்த மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எது எடுத்தாலும் பார்த்துங்களேன், எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஐயோ நம்ம என்னடா இது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நமக்கு நம்ம மனசில் பட்ட விஷயத்த கூட நம்ம பட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் அவங்க போடுற ரூல்ஸு எல்லாமே நமக்கு தான், மருமகளுக்கு தான் அந்த ரூல்ஸ் போடுவாங்களே தவிர, அவங்க வீட்டில் இருக்கிற மகளுக்கு போட மாட்டாங்க. அவங்க வீட்டில் பொண்ணுமே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம மருமக இல்லையா? ஆனால் நமக்கு மட்டும் நம்ம கட்டுப்பாடுகள் கொடுப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் சமைக்கணும் அப்படின்ட்டு நமக்கு மட்டும் கட்டுப்பாடுகள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது அவங்களோட பொண்ணு அவங்க ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அது எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் நடக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. இந்த மாமியாருங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவாங்க. புதுசா மருமக வந்துட்டா அப்படியே என்னவோ இவங்க தான் குடும்பம் நடத்துகிற மாதிரி, அவங்க என்ன பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்த மாதிரியும், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் குடும்பம் நடத்திட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்றத இவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்பா, அம்மா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்றத இவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.